சங்கீதம் 52:8 அந்த முதல் வரியை வாசிக்க கேட்போம். நான் எப்படி இருப்பேன்? பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சை காஞ்சி போன மரம் அல்ல, எப்படி பட்டு போன மரம் அல்ல, இலை உதிர்ந்த மரம் அல்ல. நான் எப்படி இருப்பேன்? தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். தாவீதுனுடைய வாழ்க்கையை பல விதங்களில் நாம் பின்பற்றோம். தாவீதை போல நடனம் ஆடுவேன், தாவீதை போல பாட்டு பாடுவேன், தாவீதை போல துதிப்பேன், தாவீதை போல ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு தாவீதுனுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் பின்பற்றோம். தாவீது எப்படி வாழ்ந்தான் இங்க சொல்றான். தாவீது எப்படி வாழ்ந்தானா? நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். அவன் பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லுகிறான். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? பச்சையான ஒலிவ மரம் என்றால் என்ன? பசுமை புரட்சி என்று ஒன்று வந்தது உலகத்திலே. அதுக்கு ஆங்கிலத்திலே கிரீன் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள். பச்சை என்பது செழிப்பை குறிக்கும். பச்சை என்பது செழிப்பை குறிக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பஞ்சாப், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு நீங்கள் பயணம் போவீர்களானால், பஸ்ஸில் போனாலும் ட்ரெயினில் போனாலும் எதில் போனாலும் ஒரு காட்சி அங்கே இருக்கும். அது என்ன காட்சின்னா, எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த நெற்கதிர்கள் வளர்ந்து அப்படியே பச்சையாக இருக்கும். கண்ணு கெட்டின தூரம் 20 மைல், 40 மைல், 100 மைல், எவ்வளோ தூரம் நீங்கள் பிரயாணம் பண்ணாலும் அந்த அஸ்ஸாம் முழுவதும் அப்படியே பச்சையாக இருக்கும். அதுதான் கிரீன் ரெவல்யூஷன், செழிப்பு. இப்போ முதலாவதாக தேவ பிள்ளைகள் நீங்கள் அதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்க. காலம்பூரா பஞ்ச பாட்டு பாடி பஞ்ச பரதீசியாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. நான் பச்சையான ஒலிவ மரமாய் மாறுவதை தேவன் விரும்புகிறார். பச்சையாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும். அது என்ன அர்த்தம்? செழிப்பாக இருக்கணும். சங்கீதம் 1 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை கூட உதிராதான். நம்ம சீசனில் பார்க்கிறோம், இலை உதிர்காலம், இலை துளிர்காலம். சிலருக்கு காலம் பூராவே இலை உதிர்காலமாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் இலை என்ன பண்ணிகிட்டே இருக்குது? காஞ்சி போன மரமாகவே இருக்குது. ட்ரவுட், எப்போ பார்த்தாலும் ட்ரவுட். ட்ரவுட்னா பஞ்சம், எப்போ பார்த்தாலும் ட்ரவுட். ஆமாம், வறுமை, தரித்திரம். நான் எப்படி இருக்க தேவன் விரும்புகிறார்? பச்சையான ஒலிவ மரமாக இருக்க விரும்புகிறார். நீங்களும் அதை விரும்பணும். நீங்களும் அதை விரும்பணும். எஸ், ஐ டூ வாண்ட்ஸ் டு பி லைக் ஏ கிரீன் ஆலிவ் ட்ரீ. நானும் கூட ஒரு பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்க விரும்புகிறேன். நம்ம அநேகருக்கு முதல்ல அந்த விருப்பமே வர்றதில்லை. அநேகருக்கு அந்த விருப்பமே வருது. இந்த கஞ்சும் தண்ணியும் கடைச்சூரிலும் கிடைச்சா போதும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு ஒருத்தவங்களை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்படி கஞ்சி வச்சிருக்கிறோன்னாங்க. சரி, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இருக்கட்டும் பாஸ்டர், பரவாயில்ல, இந்த கஞ்சியும் தண்ணியும் கடைசி வரலும் கிடைச்சா போதும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் எதுக்காக ஜெபம் பண்ணுமா சொல்லுங்க? ஆண்டவரே, இவங்க காலம் பூரா எப்படியோ இருந்துட்டு போட்டோம், இந்த கஞ்சியோடு வாழ்ந்துட்டு போட்டும், நான் ஜெபிக்கணுமா? பச்சையாக இருக்கணுமா வேணாமா? ஆமான்னு சொல்லுங்க. பச்சையாக இருக்கணும் விருப்பம் இல்லையா? படிப்பில் பச்சை சொல்லுங்க, படிப்பில் பச்சை, தொழிலில் பச்சை, வயலில் பச்சை, பர்ஸில் பச்சை, பேங்கில் பச்சை, எங்கேயும் பச்சை தான். எவர் கிரீன். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் செழிப்பு. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் செழிப்பு. சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழிப்பான். சம்மர்ல, எப்படி? வின்டர்ல இல்லை, மழை காலத்தில் இல்லை, குளிர்காலத்தில் அல்ல, வசந்த காலத்தில் அல்ல, சம்மர்ல
சம்மர்ல இந்த பனைமரம் என்ன பண்ணுது, கொல்லை தள்ளி காய் கொடுக்குது. அதை எடுத்துட்டு போனா அதுல உள்ள தண்ணி, அதில் உள்ள அந்த காரியங்கள்ல எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது பாருங்களேன். எந்த காலத்துல இது? சம்மர்ல. அதுக்கு தண்ணியெல்லாம் யாரும் ஊத்தலை, தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாது. நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமான் எப்படி செழிப்பான்? பனையை போல செழிப்பான். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் செழிப்பேன், அதாங்க மேட்டர். வாட் எவர் மே பி த என்வாயன்மெண்ட் அரவுண்ட் மீ, என்னை சுற்றி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பத்தி பரவாயில்ல. ட்ரவுட்டே வந்தாலும் பரவாயில்ல, ட்ரவுட் பஞ்சமே வந்தாலும் பரவாயில்ல. மகா வறட்சியான காலத்திலும் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வறட்சியான காலத்துல என்ன நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாத்துவாராம். காலம் வறட்சி தான், ஆனா ஏன் தோட்டம் எப்படி இருக்கும்? நீ வற்றாத நீரூற்றை போல. இது என்ன ரொம்ப கான்ட்ராஸ்டா இல்ல? காலம் என்ன காலமா? மகா வறட்சியான காலமா. உலகம் பூரா ட்ரவுட்டா, உலகம் பூரா பஞ்சமா. ஆனா உனக்கு மட்டும் என்ன பண்றாராம்? ஒன்னு நீர்ப்பாய்ச்சல். இது எங்க இருந்து வரும்? தண்ணி மேல இருந்து வரும். சொல்லுங்க. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. The river of God will never run dry. ஆண்டவருடைய நதி ஒருபோதும் வற்றி போகாது. ஆண்டவருடைய நதி ஒருபோதும் வற்றி போகாது. அப்ப நீங்க உங்களுக்கு எப்பயுமே என்ன காலமா இருக்கும்? வசந்த காலம். சொல்லுங்க. எனக்கு எப்போது என்ன காலம்? வசந்த காலம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எனக்கு எப்பயுமே ஸ்ப்ரிங் தான். என்ன காலம்? வசந்த காலம். இலை உதிர் காலம் எல்லாம் அப்படியே உலகம் பூரா இலை உதிர்ந்தாலும் என் தோட்டம் எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். உலகம் பூரா ட்ரவுட்டு. அந்த என்ன ஆண்டவர் என்ன வைப்பார்? வற்றாத நீரூற்றை போல வைப்பார். யோபு 29:6 சொல்றாரு, என் பாதங்களை நெய்யிலே கழுவினேன். எனக்கு அதை படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியம். பாதத்தை எதில் கழுவினாரா? டெய்லி நெய்யில கழுவுறதுக்கு எங்க போறது? வருஷத்துல ஒரு தடவை 1 கிலோ நெய் ஒருவேளை நீங்க வாங்கியிருக்கலாம், 1/2 கிலோ நெய் வாங்கியிருக்கலாம். ஆனா அவன் நெய்ய பாதத்தை நெய்யில கழுவுனானா. ஆமா, எண்ணெய் நதியை போல ஓடி வந்ததான். இன்னொரு இடத்துல சொல்றார் யோபு. எல்லாரும் கவனமா கேளுங்க. காலம் பூரா நீங்க வறுமையில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. நல்ல மைண்ட்ல அதை மாத்தி தான் ஆகணும். அந்த வறுமை பற்றாக்குறை என்ற பிசாசை விரட்டி தான் ஆகணும். இட் இஸ் நாட் காட்ஸ் வில் that you should live under poverty. வறுமையின் கீழ் நீ வாழ்வது தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, வறுமையிலே வாழ்வது தேவ சித்தம் அல்ல. அதை மாற்ற வேண்டும். எப்பயும் செழிப்புதான். கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீதம் 28:25 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எப்போ பார்த்தாலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைங்க. எப்போ பார்த்தாலும் அவரே நம்பிக்கை கொண்டு வருங்க. வேற அங்கேருந்து வரும், இவன் தருவானா அவன் தருவான்லாம் அதெல்லாம் கிடையாது. யாரை மட்டுமே பாருங்க, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இங்கே இருக்கிற எல்லாரும் வறுமையிலேருந்து வெளியே வந்துடணும். ட்ரவுட்டே கிடையாது. எல்லாரும் செழிப்பாக மாறணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லணும், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலியும். பாஸ்டர், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டதுக்கு வழியே இல்லை பாஸ்டர். எனக்கு ரிசார்ட்ஸ் ஒன்றுமே இல்லையே, அது எப்படி? அதெல்லாம் கிடையாது. யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புறீங்க. கர்த்தரை நம்புறீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் பச்சையான ஒலிவு மரமாக மாறுங்களேன். ஒவ்வொருத்தரும் மாதம் 30,000 தசமா பாரியா. பாஸ்டர் நைஸாக எங்கே கொண்டு போகிறாரு பார். அல்ல, நான் வாங்கி எனக்கா வீடு கட்டிக்க போகிறேன்.
சர்ச்சை கட்டுறதுக்கு தான், வேற என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாமா? பச்சை என்ன, முதல் அர்த்தம் என்ன? செழிப்பு. நம்பர் 2, பச்சையான மரம், அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க குளிர்ந்த காற்று வீசும். எங்கேயும் நீங்க பச்சையான செடி கொடி, பச்சையான ஒரு வயல், பச்சையான ஒரு தோட்டம் அங்க போனீங்கன்னாவே அங்க என்ன காற்று வீசும்? ஆமா, குளிர்ந்த காற்று வீசும். ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் படிங்களா. ஆண்டவர் எங்க உலாவுறாரு? குளிர்ச்சியான வேளையில உலாவுறாரு. இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரம அநியாயத்தை பார்த்தா ரொம்ப சூடா வேண்டிய ஆள் யார் தான்? அவர் தான். அவர் சூடான பிரச்சனை தாங்காது. ஆனா அவர் இன்னும் ஜென்டிலா ரொம்ப கூலா இருக்கிறார். என்னென்னமோ உலகத்தில் அக்கிரமம் நடக்குது, எவ்வளவு கீழ்ப்படியாம நடக்குது, எவ்வளவு முரட்டாட்டம் நடக்குது. அவரு இன்னும் மழை அனுப்புறாரு, கோதுமையை கொடுக்குறாரு, அரிசியை கொடுக்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு, வேலையை கொடுக்குறாரு, செழிப்பு எல்லாம் தந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்படின்னா பாருங்களேன், அவர் எவ்வளவு சாந்தமா இருக்கிறார், எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் பாருங்களேன். இன்றையிலிருந்து விசுவாசிகள் அந்த இடத்துக்கு வாங்க. பச்சையான ஒலிவ மரம்னா செழிப்பா இருப்பீங்க. 2வது, நீங்க பச்சையான ஒலிவ மரம்னா எப்போதும் உங்கள்கிட்ட என்ன காற்று வீசும்? குளிர்ந்த காற்று வீசும். என்ன நடந்தாலும் சரி. சில ஆள் டப்புன்னு கோபம் வரும், பார்த்துருக்கீங்களா? முற்கோபம் வரும், உடனே சட்டுன்னு கோபம் வந்துடும். பைபிளில் வசனம் போட்டுக்குது, கோபப்படுவதற்கு தாமதப்படுத்துங்கன்னு போட்டுக்குது. அவசரப்பட்டு கோபப்படக்கூடாதான். கோபப்படலாமா வேணாமா? கோபப்படுவதற்கு என்ன பண்ணணுமா? அவசரப்பட்டு கோபப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் லேட் பண்ணி. தேவனே கோபப்பட வேண்டிய ஆளே என்ன பண்ணாம இருக்கிறாரு? கோபப்படாம இருக்கிறாரு. அவர் தான் கோபப்படணும் நியாயமா. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அக்கிரம அநியாயத்துக்கு அவருக்கு அவ்வளோ கோபம், சூடு வரணும். அவருக்கு சூடே ஆக மாட்டார், ரொம்ப இன்னும் கூலாக்குறார். அந்த ஆள் பாரு, அப்படியே எப்போ பார்த்தாலும் குருன்னு கோபமாகவே இருக்கிறான். எள்ளு போட்டால் எள்ளு வெடிக்கும் போலுக்குது. எப்போ பார்த்தாலும் ஆமாம் கோபம் முகத்தோடு இருக்கிறாரு. அப்படி இருக்காதீங்க, கூலாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிற பழக்கத்துக்கு வாங்க. யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுங்க? பார்க்கலாமா? இன்னையிலேருந்து பச்சையான ஒலிவு மரத்தினுடைய அடுத்த அடையாளம் என்ன? குளிர்ச்சி. ஆண்டவர் எங்க தான் உலாவுறாரு? குளிர்ச்சியான வேளையில் உலாவுகிறார். அப்ப நீங்க எப்போதும் என்னவா இருங்க? கூல் டவுன். ஸ்மைல் பண்ணியா? கூல் டவுன். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5:5 சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எத்தனை பேருக்கு ஆசை சாந்த குணமா இருந்து பாருங்க? சாந்த குணமா இருந்து பாருங்க, எதையை சுதந்திரித்துக் கொள்ளலாம்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவு. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. நீங்க ஒரு அன்புள்ள கிறிஸ்தவர் தானே? அன்புள்ள கிறிஸ்தவர்னா அங்க என்ன இருக்குமா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய பொறுமையினால் பெறுபவையும் சம்மதிக்க பண்ணலாம். பொறுமை இருந்தா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்னிலிருந்து அந்த கூலிங் வந்துருவீங்களா? எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க. ஓகே, ரைட். அடுத்தபடியா பச்சையான ஒலிவு மரத்துல அடுத்த அடையாளம் என்ன தெரியுங்களா? ஒரு நாள் இயேசு அவர் எருசலேமுக்கு போறார். பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போறார். அங்க ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு. அது நிறைய இலையெல்லாம் இருக்குது, ரொம்ப பார்த்தா சூப்பரா இருக்குது. அடே அப்பா, நிறைய இலை இருக்குது, பச்சையா இருக்குது. பழம் இருக்குன்னு கிட்ட போனா ஒரு பழமும் இல்லை. நல்லா கவனமா கேட்டுங்க. ஒரு நல்ல பச்சையான ஒலிவு மரம்னா அங்க என்னவும் தொங்கணும்? பழம் இருந்தாகணும். இப்ப நிறைய விசுவாசிகள் உலகத்தில் நிறைய பேர் நான் பார்க்கிறேன், உங்களுக்கே தெரியும், செழிப்பா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய பிரகாரமா செழிப்பு, சரீர பிரகாரமா செழிப்பு. செழிப்பு மாத்திரம் அல்ல, அங்க என்ன வந்தாகணும்? கனி கொடுத்தாகணும்.
கனின்னு சொல்லும்போது நம்ம அநேகர் ஆவியின் கனியை மட்டுமே நினைக்கிறோம். ஆவியின் கனி மாத்திரம் கனி அல்ல. கனின்னா என்ன முதல்ல சொல்லுங்க. கனின்னா என்ன? ஒரு மாமரம் நடுறேன், அந்த மாமரத்தில் பழம் தொங்குது. ஓகே, என்ன அர்த்தம் சொல்லுங்க? அந்த அந்த பழத்துக்குள்ள ஒரு கொட்டை இருக்குது. அதை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா இன்னொரு மாமரத்தை உருவாக்கும், இன்னொரு மாமரத்தை உருவாக்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன? கனி கொடுப்பது என்றால் பொருள் என்ன? ரீப்ரொடக்ஷன். வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஃப்ரூட் பேரிங்? ஃப்ரூட் பேரிங், கனி கொடுத்தல் என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்ன? ரீப்ரொடக்ஷன். அப்ப விசுவாசிகள் ரீப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம்? ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம். விசுவாசிகள் நீங்க செழிப்பா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செழிப்பா இருக்கலாம், பரிசுத்தாய் பெற்று அந்நிய பாஷை பேசலாம், நல்லா ஜெபிக்கிற நபரா இருக்கலாம், பரிசுத்தமா வாழலாம், பொருளாதாரத்திலும் செழிப்பா இருக்கலாம். ஆனால் நீங்க ஆத்துமாதாயம் செய்யலன்னா அன்ஃப்ரூட்ஃபுல் ட்ரீ தான், நீங்க கனியற்ற மரம் தான். இதோ கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்க எவ்வளவு நல்ல விசுவாசியா இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிற நபரா இருக்கலாம், உண்மையுள்ள நபரா இருக்கலாம், ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழலாம். ஆனால் என்ன பண்ணி ஆகணும்? கனி கொடுத்தாகணும். கனி என்றால் பொருள் என்ன? ரீப்ரொடக்ஷன். நீங்கள் ஒவ்வொருவரும் பச்சையான ஒலிவ மரமா மாறணும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தம் முதல்ல பார்த்தோம், என்ன அர்த்தம்? செழிப்பு. ரெண்டாவது அர்த்தம் என்ன? கூலா இருக்கிறது, குளுமையா, கோவப்படாம, வேகப்படாம, பொறுமையா, சாந்தமா இருக்கிறது. எப்போதும் பொறுமை, சாந்தம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மூன்றாவது அர்த்தம் என்ன சொன்ன? கனி கொடுப்பார்கள். கனி கொடுப்பார்கள். யோவான் 15:8 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 இரு கரைகளிலும் மரங்கள் இருந்தது, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்தது. மாதந்தோறும். அதே போல எசேக்கியேல்ல வாசிக்கிறோம் 47:12 பரிசுத்தாவின் நதி பாய்கிற இடமெல்லாம் இரு பக்கமும் மரங்கள் இருந்தது. அந்த மரங்கள் என்ன பண்ணுது? ஆமா, கனி கொடுத்து கொண்டே இருக்கும் மாதந்தோறும். மாதம் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்துங்க. மாதம் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த மாசத்துல எனக்கு ஒரு ஆத்மாவை தாரும். எல்லாரும் முடிவெடுங்க, மாதத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது நான் சந்திப்பேன். இங்க இருக்கிற எல்லாரும் யாரா மாறணும்? ஃப்ரூட்ஃபுல் ட்ரீஸ், கனி கொடுக்கிற மரங்களா மாறணும். சபையே என்ன சபையா இருக்கணும்? கனி கொடுக்கிற சபையா இருக்கணும். கர்த்தர் நம்ம சபையை பார்க்கறப்ப சொல்லணும், இது கனி கொடுக்கிற சபைன்னு சொல்லணும். ஓகே, அடுத்தபடியா அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஐ ஆம் லைக் எ க்ரோயிங் ஆலிவ் ட்ரீன்னு சொல்றார், வளருகிற மரம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அது வேற. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? நான் ஒரு ஒலிவ மரமா இருப்பேன். வளர்ந்துட்டாராம். அப்போ விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்யணும்? வளரணும். யூ ஷுட் க்ரோ. 10 வருஷமா 5 வருஷமா ஒரே நிலைமையில் இருக்கக்கூடாது. மத்தேயு 13:31 32 தேவராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். யூ ஷுட் க்ரோ. காலமுறை உங்க செபத்துல வளரணும், வேத வாசிப்புல வளரணும், தியானிக்கிறதுல வளரணும், சோசியல் மூவ்மெண்ட்ஸ், ஒருத்தரோடு ஒருத்தர் பரஸ்பர உறவுகளில் வளரணும், தேவனோடு உள்ள உறவுல வளரணும், ஊழியத்தில் வளரணும், ஆண்டவருக்கு கொடுப்பதில் வளரணும். யூ ஷுட் க்ரோ இன் எவ்ரி ஏரியா. எல்லா பகுதியிலும் வளரணும். விசுவாசத்தில் வளரணும், அன்புல வளரணும், தாழ்மையில வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும். ஒரு குறிப்பிட்ட லெவல்லையே இருந்துட்டு இருக்க கூடாது. பரிசுத்தத்தில் லெவல் இருக்குது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் தான், ஆனா என்ன பொருந்தாம இருக்காங்களா? சீர் பொருந்தாம இருக்கிறாங்களா? பரிசுத்தவான்கள் தான் சீர் பொருந்தாம இருக்காங்களா? அவங்க சீர் பொருந்தணுமா? பரிசுத்தத்தில் வளருதல், அன்பிலே வளருதல், விசுவாசத்திலே வளருதல், எல்லா பகுதியிலும் வளருதல். ஏதாவது ஒரு பகுதியில் வளர்ந்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது.
You should grow in every area. எல்லா பகுதியிலும். எபிரேயர் 5:12 சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் வளர்ந்திருக்கணுமே, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வளரணும், எல்லாரும் வளரணும். ஊழியர்கள் மாத்திரம் ஊழியம் செய்தா அது ஊழியம். சபையில் உள்ள எல்லாரும் ஊழியம் பார்க்க ஆரம்பிச்சா அதான் எழுப்புதல். வாட் இஸ் ரிவைவல் தெரியுங்களா? வாட் இஸ் ரிவைவல்? சர்ச்சில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஆத்துமாதாயம் பண்ண ஆரம்பிச்சிடுறது, ஒவ்வொருத்தரும் ஆத்துமாதாயம் பண்றது, அதான் எழுப்புதல். பாலியாங்கிச்சோ சபை வளர்ந்துருக்குன்னா எல்லா விசுவாசிகளும் ஆத்துமாதாயம் பண்றாங்க. 100 பேர், 200 பேர், 300 பேர் ஈச் மெம்பர் கொண்டு வராங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாரும் மாறணும், வளரணும், எல்லாவற்றிலும் வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத வேதவசனமாக ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். 1 பேதுரு 2:3 அப்படி வாசிக்கிறோம். எனவே தேவன் வளருவதை விரும்புகிறார், தேவன் வளருவதை விரும்புகிறார். அடுத்தபடியா பார்க்கலாம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? சங்கீதம் 52:8. நீங்க பச்சையான ஒலிவ மரமா எங்க தெரியுமா இருக்கணும்? தேவனுடைய வீட்டில் இருக்கணும். You should be a green olive tree in the house of the Lord. நீங்க வியாபாரத்தில் செழிப்பா இருப்பீங்க, வேலையில செழிப்பா இருப்பீங்க, வீட்டில் செழிப்பா இருப்பீங்க, உங்க தொழில செழிப்பா இருப்பீங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க எங்க செழிப்பா இருந்து காட்டணும், எங்க மரமா இருந்து காட்டணும்? சபையிலே நான் வளர்ந்த மரம். என்ன சொல்லணும்? நானும் தேவனுடைய வீட்டிலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். ஒவ்வொரு நபரும் சர்ச்சில் நீங்க என்னவா இருக்கணும்? பசுமையான ஒலிவ மரமா இருக்கணும். நீங்க வீட்டுல பசுமையா இருக்கிறீங்க அநேகர், தொழில பசுமையா இருக்கிறீங்க அநேகர், ரொம்ப சந்தோஷம். படிப்புல பசுமையா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எங்க பசுமையா இருந்தாகணும்? தேவனுடைய வீட்டிலே பசுமையா இருந்தாகணும். சங்கீதம் 92:13 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்ப சபையிலே நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? ஒரு நாளாவது அதை பிடுங்க கூடாது. நாட்டப்பட்டுன பர்மனன்ட் மரம். சபையில ஒரு மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வச்ச இடத்துல தான் இருக்கும், நடமாடாது. இட் ஷல் நெவர் மூவ் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ். அது தனக்குன்னு வச்ச இடத்தை விட்டு அசையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அசைக்கப்படுவதில் ஐ ஷல் நெவர் பி மூவ்டு. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவனானவர் உங்கள் சபையில வச்ச இடத்துல என்னவா இருக்கணும்? அன்ஷேக்கபிளா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி. நான் ஒலிவ மரம். சபையில நான் யாரு? நானோ தேவனுடைய வீட்டிலே, சொல்ல மாட்டீங்களே, பச்சையான ஒலிவ மரம். இந்த இடத்துல தான் நான் நிற்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் சரி, என்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றீங்க. தேவன் என்னை வைத்த இந்த சபையிலே நான் பச்சையான ஒலிவ மரமா நிற்பேன். அல்லேலூயா. எங்கேயாவது நடக்கிற மரத்தை பார்த்திருக்கீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்ல. நடக்கிற மரத்தை பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது மரம் நடக்குதா? இல்லை, மரம் நடக்காது. சின்ன செடியா இருந்தப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வச்சு பர்மனண்டா வச்சிருவேன். ஒரு தொட்டில வச்சு, அப்படித்தானே, தொட்டில வச்சு சின்ன கன்று வச்சு வளர்ப்பேன். அந்த கன்று கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணுவேன்? நான் அந்த மண் தொட்டி உடைச்சிட்டு என் தோட்டத்தில் கொண்டாந்து நிரந்தரம் வச்சிருவேன். அது பர்மனண்டா மரமா அங்க மாறிடும். மரம் நடக்காது, மரம் நடக்காது. இங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் யாரு மாதிரி இருந்தான்னு சொல்லுங்க. தாவீது என்ன சொல்றாரு? நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்ப இருக்கிற ஒருத்தரும் அசையக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு
சங்கீதம் 84, உலகத்திலேயே இன்பமான இடம் இதுதான், ஆண்டவருடைய ஆலயம்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அப்புறம் அடுத்தது படிங்க. வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. அதனால்தான் சங்கீதம் 122 சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன், நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அப்புறம் அதே சங்கீதம் 84 பாத்தீங்கன்னா, ஆமா 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பாருங்களேன், 1000 நாளை விட சர்ச்சுக்கு வர ஒரே ஒரு நாள் நல்லதா? ஆகாமைய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும், வாசப்படியில் உட்கார்ந்தாலும் பரவாயில்லைங்க, எங்க உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, ஆமா சர்ச்சிலே தான் உட்கார்ந்து கிடைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். காலம் முழுவதும் நான் எங்க தான் இருப்பேன்? ஆண்டவர் என்னை வச்செடுத்த மரம். நான் என்ன மரம்? அசைக்கப்பட மாட்டேன். பச்சை, நானும் பச்சையான ஒலிவ மரத்தை போல ஆண்டவருடைய ஆலயத்திலே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஸ்ட்ராங்கான மரம், ஸ்ட்ராங் ட்ரீ. அப்புறம் லாங் லிவிங் ட்ரீ, லாஞ்சிவிட்டி. இத்தனை வருஷம் இந்த மரம் இந்த சபையில் இருக்குதா? ஆமா 50 வருஷம். ஆமா 50 வருஷமா? 100 வருஷம்? ஆமா 100 வருஷமா? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிச்ச காலத்தில் இருந்த ஒலிவ மரம் இன்னைக்கும் அங்கதான் இருக்குதான். நல்ல கவனமா கேட்டு, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த போது இருந்த அந்த ஒலிவ மரம் என்னைக்கு இருக்குது? இன்றைக்கு இருக்குது. அப்படின்னா பாருங்க, லாஞ்சிவிட்டி. எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு, 1000 வருஷமா? ஆலயத்தில் இருப்பேன். நான் நாட்டப்பட்ட ஒரு மரம், நடமாடுகிற மரம் அல்ல. I shall never be moved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 குறிப்புகள் சுருக்கமா பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2 சாட்சிகளா அவங்களுக்கு பேர் பைபிள் சொல்லுது. 2 ஒலிவ மரங்களா. பரலோகத்துல தேவ ஆலயத்துல 2 ஒலிவ மரம் இருக்குது. அந்த 2 ஒலிவ மரமும், ஆமா, ஏனோக்கும் எலியா என்ற 2 ஒலிவ மரம் மேல இருக்குது. அதை தான் அங்க சொல்றாரு. அந்த ஒலிவ மரத்துக்கு என்ன பேர் கொடுத்திருப்பீங்க? 2 சாட்சிகள். அந்த 2 ஒலிவ மரத்துக்கும் பேர் என்ன? 2 சாட்சிகள். அப்போ நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன்னு அர்த்தம் என்ன? தேவாலயத்துல சாட்சியாயிருப்பேன், சாட்சியாயிருப்பேன். நான் சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன செய்வேன்? வாழ்வேன். என்னை பார்த்து 4 பேர் இயேசுவிடம் வர வேண்டும். என்னை பார்த்து 4 பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். என்னை பார்த்து 4 பேர் பைபிள் படிக்க வேண்டும், ஈர்க்கப்பட வேண்டும். என் மூலம் 4 பேர் இயேசுவிடம் ஈர்க்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நான் என்னவா இருக்க விரும்புகிறேன்? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவாயிருப்பீர்கள்? சாட்சிகளாயிருப்பீர்கள். இருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். சாட்சி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் உள்ள வார்த்தை என்ன தெரியுங்களா? மார்டரஸ். மார்டரஸ் என்று சொன்னா இரத்த சாட்சியா சாகிறது, இரத்த சாட்சியா சாகிறது. அப்ப என்னை கொன்னு போட்டால் என்ன வாழ்க்கையில் நடந்தாலும், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இழப்பு, வறுமை, வியாதி, பற்றாக்குறை, ஏச்சு பேச்சு, அவமானம் என்ன நடந்தாலும் சரி, நான் யாருக்கு சாட்சியா இருப்பேன்? இயேசுவுக்கு சாட்சியா இருப்பேன். In all circumstances, in spite of failures and success, I will be a witness to my Lord. ஒலிவ மரம் என்றால் பொருள் என்ன? சாட்சிகள். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. தேவாலயத்தில் 2 ஒலிவ மரம் இருந்துச்சான். இந்த ஒலிவ மரத்தை ஆண்டவர் இந்த சகரியா தீர்க்கதரிசி காட்டுறாரு. இந்த சகரியா தீர்க்கதரிசி கேட்கிறான், இந்த ஒலிவ மரம் எதை குறிக்கிறது ஆண்டவரேன்னு கேட்கிறான்.
இப்ப 14ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த 2 ஒலிவ மரங்களும் யாரா? அபிஷேகம் பெற்றவர்கள், அனாயிண்டட் பீப்புள். அப்போ தேவாலயத்துல நாம் பச்சையான ஒலிவ மரம்னு சொன்னா நம்ம யாரா இருந்தாகணும்? அபிஷேகம் பெற்றவர்கள். ஒவ்வொருத்தரும் அனாயிண்டடா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அனாயிண்டிங் இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாரும் அனாயிண்டிங் உள்ள இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணும். நம்மளால அதை பற்றி கவலையே படுறதில்லை. வேறு எத்தனையோ மண்டியில் போட்டு போராடிட்டு அதுக்காக வம்பளத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கலங்கிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அது கிடைக்கலையே, இது வரலையே, அங்கே போச்சே இங்கே போச்சே. அபிஷேகம் பெறணும். தென்கொரியா எழுப்புதல் என்ன காரணம் தெரியுங்களா? எவ்ரி ஒன் ஆஃப் தெம், ஆல் ஆஃப் தெம் ஆர் அனாயிண்டட். எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஜெபம்னு ஆரம்பிச்சு எல்லாம் வாய் திறந்து சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள். அதான் எழுப்புதல். இங்க இருக்கிற ஒருத்தர் அமைதியா இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நானும் ஆண்டவருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று தாவீது சொன்னாரு. நாங்களும் சொல்லுவோம், நானும் சொல்லுவேன். சொல்லுங்க, நானும் சொல்றதோட அப்படி இருப்பேன். சொல்லுங்க, நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். எல்லாரையும் கர்த்தர் அப்படி பச்சையான ஒலிவ மரமாய் மாற்றுவானாக.